ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாப் செமினார். பார்க்க போனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுங்க. நமக்கு நல்லாவே தெரியும், ஜூலை வந்து 26 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு மக்கள் மத்தியில் வந்து பெற்றுருந்துச்சு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒரு 2 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணார். ஸோ ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சுன்னா மண்டே வந்து கால் பண்ணார் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு இட்லி கடைக்கான ஷூட்டிங் இருக்குங்க. 10 நாள் நீங்கள் வந்து டேட்ஸ் கொடுங்க. டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா 10 நாள் நம்ம தேனி போகிறோம். தேனியில் போய் படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சமுத்திரக்கனி சார் வந்து ஷாக் ஆகிட்டாப்ல. எப்புட்றா ஒரு மனுஷன் இப்போ தான் படம் ரிலீஸ் ஆச்சு. நான் எல்லா நடிகரும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு கேப் கொடுப்பாங்கல்ல. ஒரு வாரம் படம் எப்படி போகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த படம் கமிட் ஆகாமல் வேணாமா ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த 1 மந்த் கேப்பாச்சும் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ ரெஸ்ட் எடுக்காமல் தனுஷன் டக்குன்னு வந்து பார்த்தா அடுத்த படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னே ஷாக் ஆகிட்டாப்ல சமுத்திரக்கனி சார். அதுவும் இல்லாமல் டேரக்ஷன் வேறு பண்ணுறாங்கல்ல. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை DD4. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே சார் அப்படி சொன்னோன்னே அவர் வந்து சமுத்திரக்கனி சார் வந்து தனுஷனை ஷேர் பண்ணும்போது ஒரு திரைத்துறை மேலே அதீத அன்பு வச்சிருக்க ஒரு நடிகராக வந்து பார்த்தா தனுஷன் நான் பார்க்குறேன் அப்படின்னு விஷயத்தை வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வரைக்கும் மற்ற நடிகரில் வந்து பார்த்தா நம்ம நடிக்கிறது ஈஸி, டேரக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஸோ அந்த விஷயத்தை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகுது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ அது தனுஷனை பண்ணியிருக்காரு சொல்லும்போது அவர் பயங்கர பாராட்டியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்காக பண்ணுற மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமுத்திரக்கனி சார் வந்து என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகிறாரு இந்த 10 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் சமுத்திரக்கனி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கருத்து, அவரோட விஷயங்கள், அவரோட கலகலப்பு எல்லாமே இந்த விஷயத்தில் இருக்கும், இந்த படத்தில் வந்து இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தனிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.